நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கப்பல் மாதா கோயில் தெரியுங்களா? இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம சதாம் ப்ரோ எல்லாரும் காரில் ஒரே ஒரு தடவை ட்ரிப் மாதிரி வந்தோம். அந்த டைமில் பாறை பிடிச்சி நிறைய மிஸ் பண்ணிட்டோம். இந்த ரவுண்டு வந்து நானும் தம்பி மட்டும் வந்திருக்காரு. அவரை காட்டுறேன் சரிங்களா? 2 பேர் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தண்ணி தெளியில பார்த்துக்கோங்க. எங்கேயாவது தெளிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்போன்ட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுலாம் தெரியல நண்பா. இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா தண்ணி எப்படி கலங்கி கிடக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரணும். இப்போ தான் தெளிவு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துச்சுன்னா கொஞ்சம் தெளிஞ்சிடும். கத்தி பேசி தொண்டெல்லாம் வலிக்கணும்பா. காற்று வேற ஓவர் அடிக்கு. எப்படி கிடக்கு பாருங்க. பாட்டு ஃபுல்லாவே அரை ஃபுல்லாக கலங்கி தான் இருக்கு. இன்னும் தெரியல. அங்கெல்லாம் தெளிஞ்சிட்டு பார்ப்போம். பாருங்கப்பா நம்ம ஒவ்வொரியில் கடைசி எண்டு இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் நம்ம வந்தே கிடையாது. இங்கே வரைக்கும் வந்துட்டோம். தண்ணி இங்கே தான் கலங்கி தான் கிடக்கு. கொஞ்சம் தள்ளி தான் ப்ளூ கலர் நிற்கிது. கொஞ்சம் தெளிவு இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். கரெக்டாக அந்த கலக்குக்கு அந்த பக்கத்தில் தான் மீன் நிற்கிது. இங்கிட்டு பக்கத்தில் மீன் தெரியல. அங்கிட்டு மீன் பார்க்க முடியுது, இங்கிட்டு மீன் கல்ல. அங்கெல்லாம் மீன் தெரிய தான் செய்யுது எனக்கு. பெரிய மீன் எதுவுமே அடி கிடையாது. சபிக்கே மாற்றி போட்டோம். இந்த பாருங்க ஒரு பாறை 100 கிராம் சைஸு. ஆமாம் இது வித்தியாசமாக இருக்குண்ணா. எடுத்துச்சு. ஆனால் ஒன்று தான் வந்துருக்கு. அது வித்தியாசமாக இருக்குல்ல வேற. ஆமாங்க நல்லா காமிங்க பார்ப்போம். பாறைய ஆண்ணா பார்த்தீங்களா நம்ம ஏரியாவில் பிடிக்கிறத விட இது வேறு மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி இதை அப்படியே எடுத்துச்சுக்கோ. கச்சாத்து வேணுமா என்னண்ணா சொல்லுங்கண்ணா. வா 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 நண்பா. அடுத்த மீன் என்ன பிடிச்சிருந்தா தெரியுமா? கரெக்டா தட்டிட்டு கையை உள்ள விடணுமாண்ணா. சே உள்ள போயிட்டானா? பக்கத்தில் உள்ள முள்ளு ஐடி ஏறிடும். கைக்குள்ள எவ்வளோ முள்ளு எடுக்கு அன்பா. ஒரு மீனை பிடிக்க முன்ன எப்போ நம்ம போடுற பாடு இருக்கே. பெரிய சோதனடா சாமி. இதே சைஸில் ஒரு கட்டா வந்துச்சுடா. அதை மிஸ் பண்ணிட்டோம். எல்லாம் இது 2வது கட்டா. நமக்கு ஒரு கட்டா மிஸ் பண்ணியாச்சு. ஆனால் முள் பயங்கரமாக இருக்குன்பா. பாறை மாதிரி கிடையாது. நம்ம பிடிக்கும் போதே சக்கு சக்குன்னு கையில் ஏறுது. அப்பா பெரிய கட்டெல்லாம் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? சரி நம்ம உள்ளே போட்டுட்டு அடுத்து என்ன அடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீண்ட நேரத்துக்கு பிறகு ஒரே ஒரு பாறைக்குட்டி. நம்ம இவ்வளோ தூரம் அலைஞ்சு வந்ததுக்கு யாருக்கா ஒரு வீட்டுக்கு கறிக்காது ஆகும்ன்ட்டு இந்த பாறைக்குட்டியும் எடுக்கும். ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம். வீட்டிலேருந்து 80 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கோம். 80-90 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்திருக்கோம். அதனால தான் இந்த குட்டியெல்லாம் எடுக்கும். ஏன்னா இந்த சைஸ்லாம் உள்ளே விட்டுருவோம். எந்த சமைக்கிறதுக்காக ஆகும் இல்லையா? அதுவும் வட போச்சு. சமைக்க ஆகும்னு சொன்னேன். அதுவாக கையிலேருந்தே போயிட்டு சரி ரைட்டு போயிட்டு போகுது. அதுக்கு ஆயுஸ் கட்டி அவ்வளோதான். இன்னைக்கு ஒவ்வொரு வந்திருந்தோம். ஒவ்வொரு வந்து நம்ம எல்லா லூரையும் செக் பண்ணி பார்த்தோம். அதில் எதுவுமே ரிசல்ட் இல்லை. சபிக்கி நம்ம கெட்டின சபிக்கியில் யாருக்குமே மீன் பிடிச்சி காட்டியிருப்போம். இதில் தான் வந்து இன்றைக்கி கட்டாவும் ஒரு 2 பாறையும் அடித்தோம். அதுவும் போச்சு. 2 கட்டா 2 பாறை. அதில் ஒரு கட்டாவை மிஸ்ஸு, ஒரு பாறை மிஸ்ஸு. ஒரு கட்டாவும் ஒரு பாறையும் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஸ்பாட் வந்தோம்னா எப்படியா கறிக்கு தெரிஞ்சிருவோம். ஆனால் இன்றைக்கி தான் ரொம்ப ஃபெயிலியராக போகிறோம். ஏரியாக்காரங்கிட்ட கேட்டோம். இப்போ ஒரு வாரமாகவே கறி கிடையாதுண்ணே, சுத்தமாகவே கறி நின்றுட்டு அப்படின்னா. சரி ரைட்டு விளங்காது அப்படின்ட்டு நண்பா. இதுக்கு முந்தைய பதிவு வந்து நம்ம ஒவ்வொரு வரைக்கும் போயிருந்தோம். ஒவ்வொருல மீன் கடியே கிடையாது. நானும் தம்பியும் போயிருந்தோம். அந்த தம்பி தான் அவனும் போயிருந்தோம். சபிக்கில் மட்டும்தான் பாறை பிடிச்சிருந்தோம். சரி இன்றைக்கி ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியல. சரி அடுத்த நாள் போவோம் அப்படின்ட்டு 2வது நாளாக அங்கே இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முள்ளக்காடு லைனில் வந்திருக்கோம். அது கொஞ்சம் தூரம் வந்தோம். முள்ளக்காட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வரணும். இது வந்து புல்லாவளி சரிங்களா? புல்லாவளி ஸ்பாட்டு. இன்றைக்கி வந்திருக்கோம். எதாவது மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைட்டாண்ணா வந்துரு. உங்களை கூப்பிட்டேன்.
அசுராம எவன் தெரியலையா? சரியான ஃபைட்ண்ணா. விட்டு தான் இருக்கணும், விட்டுறாதீங்க அண்ணா. ஒரு மீன் பிடிச்சாங்க, கரை ஏறுதான்னு தெரியல, பார்ப்போம். கரை ஏறிடணும், கரை ஏறிடணும். பெரிய சைஸ் பாறை அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். என்னண்ணே இருங்க. அப்படியே நடந்து வாங்க சார். வாங்க ஃபைட்டு கறி போயிட்டு கொஞ்சம் கரைக்கு வரட்டும், காட்டுறேன். லேட்டம் ஆஃப் வைக்க. எந்த பாரு சரியான சைஸு, இந்த வரா பாரு. எப்போ 5 கிலோ இருக்குமாண்ணா? சரியான சைஸு. என்னண்ணே உள்ளே இறங்கிருங்க, இங்கே வந்தோன்னே உள்ளே இறங்கிருங்க. எடுத்துட்டு தான் இருக்கேன் உள்ளே தான் எடுத்தேன். உள்ளே கூட விட்டுறாத படிங்க தலை. சரியான சைஸு, இந்த வாரம் பாருங்க, வெள்ளை கடலை. என்ன தெரியுதான்னு தெரியலையாண்ணா? ஏன் பார்த்துக்கிறேன். அதில் அந்த வருது பக்கத்தில் வந்தோன்னு லேண்ட் பண்ணி கட்டு. தலை பங்கம் பண்ணிட்டாரு, சரிதா? எப்போ பக்கத்தில் போய் காட்டுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்து காட்டுங்க. இழுக்க மீனை காட்டிடுங்க. மீனை காட்டாதான் பரவாயில்ல, மீன் கரை தரணும் எனக்கு. நான் வந்துட்டு அவன் அப்படியே அலை காட்டுவான், அப்படியே போய் தான் அவனை தூக்கணும். பக்கத்தில் வந்து இழுப்பான் பாருங்க. மான்ஸ்டர் இழுக்கான். மீன் நல்லா தெரியுதுண்ணே. இன்னும் க்ளோஸாக வாங்க தலை, கரைச்சாரு க்ளோஸாக வாங்க. அவன் இழுக்கும் போது இழுக்க கொடுக்கணும் டைம். மீன் எப்படி தெரியுது பாருங்க நண்பா. தெரியுதுண்ணே. கலைஞ்சிடக்கூடாதுல்ல. அதுதான் பிடிக்கும். ஓ உம்மா மரண மாச்சு. சைஸை போனேண்ணே. சைஸே கேளு 7 கிலோ இருப்பானாண்ணா? நானும் 10 கிலோ தான் இருப்பேன். சரியான சைஸு கொல்லுதே. இழுக்கும் போது சொன்னேன்ல. மரண மாச்சு. தூக்கலாம் கொட்டு. முடியல. என்ன இங்கிட்டு போய் ஊக்கெடுங்க. சரியான சைஸ் மான்ஸ்டர். நம்ம ஒண்ணு அச்சு பண்ணல, தலை அச்சு பண்ணிட்டாரு. தொப்பி இருக்குண்ணா. எவ்வளவு நேரம் போயிட்டு தெரியுமா? பார்த்தேன் அங்க வந்து பார்த்துட்டேன். குட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். வீடியோ கட் பண்ணிடுவா. இப்பதான் கிளிப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது கட்டிங் பிளேட் வச்சு. கட்டிங் பிளேட்ல இவ்வளவு கடுமையா இருக்கப்பா. நல்ல வசமான லாக்கு. பாகுபலி இதுல ஏறினா அதுல ஏறுது. வசமான லாக்கு இல்லைன்னா வெளியே வந்திருக்கே வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு முள்ளையும் அடி. எத்தனை முள் இருக்கோ அத்தனை முள்ளையும் அடி. அத்தனை முள்ளு வளைச்சிட்டு இல்லைன்னா இந்த முள் மீன் கரை சேர்ந்துருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு கம்மி தான். எத்தனை முள் இருக்குது? ஒரு 3 3 6 3 9 முள்ளுலேயும் மீன் அடி. எப்பா சொருவிட்டான். இது
வச்சு தான் எடுக்கணும். எப்படியா எடுத்துருங்க, முள் எடுங்க. மன்னிச்சுக்க. பார்த்து உங்கள் கையில் ஏறிடாமா? ஓ, அந்த முள்ளை பாருங்க. எல்லா முள்ளையும் ஏறிச்சு. அது முள் நிமிந்துருக்கு, சாடையை பாருங்க நண்பா. இன்னும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அடி உள்ள வச்சு தான் அவ்வளோ என்ன இல்லாமல் இருக்கு பாருங்க. ஆனால் தலைக்கு இன்னைக்கு சரியான லக்கு, பெரிய அச்சீவ்மெண்ட்டே சாதிச்சு முடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், மீன் பிடிக்கிறதுக்கு இல்லை, ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில வந்தோம். ஆண்டவன் உண்மையில இருக்கான், கொடுத்துட்டான். கொடுத்துட்டான். சரி, ரைட்டு, பார்ப்போம். அடுத்து ஏதாவது மீன் அடி ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நண்பர்கள் வேறு நம்ம வந்திருக்காங்க, அங்கே ஒரு என்ன காசு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதாவது அடி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். என்ன கடிச்சா? தலை மாஸ்க் காட்டிட்டாரா? ஊழி, சரியான ஊழினா பார்த்தோம். முள்ளு முள்ளு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாரு. முள்ள பாரு, முள்ள பாரு. முள்ளெல்லாம் பிஞ்சிருக்காது, வாய் பிஞ்சிருக்கும். அது வாய் கிழிஞ்சிருக்குண்ணா. அதுக்கு வாய் ரொம்ப ரப்பா இருக்கும். ஏன்னா டக்குன்னு போடுங்க. நம்ம அண்ணன் கரை ஏற்றிட்டாங்கன்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு வெளியே தான் கொண்டு வந்தேன், கொய்யால பிடிச்சிட்டு போயிட்டான். அது வாய் சைடில் லைட்டாக தான் பிடிச்சிருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த லைட்டாக பிடிச்சிருக்கல விட்டுரும். சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரி சரி, வாங்க வாங்க போடும். ஆன் பண்ணாம இழுத்துரு இழுத்துரு ஏத்துரு. இதமையும் மிஸ் பண்ணிடாத. பழசதான் விட்டா. நீ ஏடு. வரட்டும் வரட்டும் வரட்டும். உங்க லைட்டை ஃபிளாஷ் போடுங்க. ஃபிளாஷ் எடுங்க, ஃபிளாஷ் எடுங்க. வரட்டும், அவனே எடுக்கட்டும். நீ ஏடல, உன் திறமையில நீ ஏடல. கரைய நம்ம ஏத்துவான வந்துட்டு. எங்க 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 இன்னும் மெல்ல மெல்ல மெல்ல. தம்பி எடி 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 எடி. வாங்க 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 வாங்க. எல்லாம் இதை விட்டுற கூடாது, இது மான பிரச்சனை. பெரிய மீன் எல்லாம் நீ அப்படியே டைட்டு கொடுத்து இழு. எங்க 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 அங்க அங்க அவனுக்கு அடி, அவருக்கு அடி. அவனுக்கு ரீல சுத்த சொல்லு. ரீல சுத்த சொல்லு. நீ கையில இல்லைங்க, அவன் வேலைக்கு ஆக மாட்டான். வந்துட்டான். நம்ம நண்பர்கள் மீன் பிடிச்சிட்டாங்க. சைஸ பாருங்க, எப்படி பார்த்தாலும் 4 கிலோக்கு மேல இருப்பான். பிளாஸ் ஆன் பண்ணு. நல்லா தெரியட்டும். பல்லு பார்த்து சமடா விட்ட மீனை தூக்குனான் பாரு சிங்கம். சொல்லுங்க, நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தலையும் சரி, நம்ம அண்ணன் இது வரைக்கும் வீடியோல வரல, ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்களா, ஒரு மீன் ஏத்தனோட எவ்வளவு சந்தோஷமா இருக்குதீங்களா? முதல் மீன் பாத்துக்க, வேற மோத கொட்டை வாய். சக்சஸ் நம்ம ஊழி ஏத்திட்டோம். சக்சஸ் பண்ணிட்டோம். அது கரையில வந்து பிடிக்கிட்டு பாத்தீங்களா, நல்லா பிடிக்கிட்டான். பிடிக்கிட்டு அம்மா தம்பி, இன்னைக்கு நான் சொன்னா பாப்பர் நமக்கு பெருசா பாப்பரும் பெரிய பாப்பர்ல. அது என்ன பாப்பர்னு சொல்லி இறந்த போற பாப்பர். ஒரு மீன் விட்டுட்டு ரொம்ப பரவாயில்ல, அது போனது போட்டும். அண்ணன் ஒரு மீன் கரையத்தை சொல்லி தந்தாங்க. நம்மளும் முடிஞ்சளவு டப் பண்ணோம், ஆனா மிஸ் ஆயிட்டா. ஐயோ விட்டுட்டமேன்னு ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. பரவாயில்ல, அடுத்த மீன் பிடிச்சிட்டாங்க பாருங்க. தன் முயற்சியில உண்மையில சமடா விட்டாதான் தூக்குனா பாரு. சிங்கண்டா நீ. லைட் இல்லாம போயிட்டு சுத்த கரு இருப்பு. மீனை கட்டுங்க. மீனை கட்டுறா தூக்கி ரெட்ட கையில பிடி. அந்த கை எதுக்கு வச்சிருக்க? இந்த கையில வாழை பிடி. கையை அப்படி அப்படி இந்த இடத்துல கையை கொண்டு வா. அவ்வளவுதான்டா.
செமாடா சொல்லாத மாட்டிட்டே அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. யாரும் ஒண்ணுதான் விட முடியும், ரெண்டையுமா விட முடியும். விட முடியாது. ஆமா, சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. இருங்க பாய். டைட்டிலே இதான் இருங்க பாய். பிரைட கையில வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு பிரைட்ல இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க நண்பா, இதே மாதிரி நம்மளும் மீன் பிடிப்போம் சரிங்களா. நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க, நம்ம ரீலை வாங்கிட்டே வந்தாங்க. 2-3 நாள் தொடர்ச்சியா ஒரு எத்தனை நாள் வந்து 10 நாள் 20 நாள் முயற்சிக்கு ஒரு நாள் பலன் பார்த்துக்காங்க. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பண்டாரி வீட்டுலாம் பிடிச்சாங்க, நம்ம வரும்போது இல்லை தனியாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, விடாமுயற்சி. இன்னைக்கு வெற்றி. சூப்பரா தம்பி, தேரச்சிட்டாடா. பிரதர்ஸ் ஆங்கிலர்ஸ் உன் செல்லுல ஃபிளாஷ் போட கொஞ்சம் சரி. ஏன் லைன் நண்பரோட சாதனை பெரிய லெவல். எங்க அண்ணன் மட்டும் இல்லைன்னா இது நடந்திருக்கிற காரியம் எங்க அண்ணனால கை கூடிச்சு. சந்தோஷம் நண்பா. அடுத்து ஏதாவது அடிக்கான்னு பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்கு, போட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்னும் நமக்கு மட்டும் தான் ஸ்ட்ரைக் கொடுக்கல, நம்ம 2 நண்பர்களுமே தூக்கிட்டாங்க, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க நண்பா, இன்னைக்கு நம்ம தூண்டிக்கு வந்திருந்தோம். நம்ம தலை வாரம் அடிச்சாரு, 10 கிலோக்கு மேலே இருக்கு. நம்ம அண்ணன் அடிச்சாரு பாருங்க, 5 கிலோ சொச்சோம். மீன் சரியானது. நம்ம ஏத்துற மாதிரி 5 கிலோல ஏற்றிருக்காங்க. மீன் இப்போதான் மீன் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபீல் பிரிச்சு ரெண்டு படபட அடிச்சு ஆட்டு நின்று போல இருந்துச்சு. ஒரு செகண்ட்ல மூச்சு வாங்கிட்டு சுத்தம் முடியல. அதில் ஃபைட் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம் நண்பா, அதில் பாருங்க, பார்த்த நண்பர்களுக்கு தெரியும். கடைசி நம்ம பிடிச்ச மீன்களை காட்டணும் பார்த்தீங்களா. இதே மாதிரி எங்கள் ஃபிஷிங் தூத்துக்குடி தூண்டில் மீனவர் ஃபிஷிங் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணனை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணனும் நல்லா நீங்கள் வாங்க, நல்லா ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்களும் நல்லா வந்து மீன் பிடிக்கலாம் கண்டிப்பான முறையில். நன்றி, ரொம்ப நன்றி. நம்மளே போல 4 பேர் மீன் பிடிக்கணும் தான் நம்மளோட எண்ணம். நம்ம முதல்ல வரும்போது எனக்கு கற்றுக் கொடுக்க ஆள் கிடையாது. நான் நம்மளை தேடி வர்ற நண்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்கேன். நான் எல்லாத்துலேயும் வித்தக்காரன்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வேணா நண்பர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க ஒவ்வொரு டிப்ஸையும் கேட்பாங்க. ஒவ்வொன்று நம்ம இந்த டயத்தில் இது போட்டால் எடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்ல தான் செய்கிறோம். ஆனால் எப்படி கேட்டாங்க இந்த பாறைக்குமே நீங்க சொன்னதுதான் டிராக ஓடு, அதாவது டைட் பண்ண ஓட விடு நீங்க சொன்னதான் கரெக்டா. அதே மாதிரி பண்ண ஓட விட்டு தான் தூக்கணும். நீங்க சொன்ன மாதிரி செய்யலாம். இன்னைக்கு அவ்வளவுதான். போன வீடியோவில் தலை வந்து கவட்டைக்குள்ள ராடை கொடுத்து தூக்குனாரு, ஒரு மீனை விட்டுட்டாரு. இதை கொஞ்சம் கிளைக்க வச்சு எடுங்க அப்படின்னா இன்னைக்கு எடுத்துட்டாரு. அண்ணன் வந்து முதல்ல சிங்கிங்களூர் படட்டா அப்படின்னு கேட்டாங்க. பாப்பர் அடிங்கனே ஊழி கட்டான் எடுக்கும் அப்படின்னு சொன்னேன். நம்ம வந்து மீன் எடுக்கிறத மட்டும்தான் சொல்லுவோம். நம்ம வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ரிசல்ட் உள்ள பொம்மைகளை எல்லாத்தையுமே காட்டியிருப்போம் சரிங்களா. இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு நண்பர். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். பாய்.